ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 35 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா நம்ம சேடோட ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. அதில் அப்போ தான் இச்சிகோ பார்த்தீங்கன்னா சேடை மீட் பண்ணியிருப்பான். சண்டை போட்டு மண்டையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரத்தம். சேடு கூட இல்லை, வேற ஒரு கூட்டத்தோட. என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்கேன்பா. அந்த டைம் தான் பையன் வேற ஸ்கூல்ல இருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பான். அதுவும் கிளாஸ் 2Fக்கு. இச்சிகோக்கு செம ஷாக்கு. ஏன்னா அவனும் அதே கிளாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஏஜுங்கிறதே அவனால நம்ப முடியல. நீ ஏன்டா திருப்பி அவனுக்கு கூட சண்டை போடல? சரி பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணியே, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம பையன் கிளம்புவான். ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா ஒன்னும் வேண்டானிருவான். அதுக்கப்புறம் தான் அப்படியே சுத்தி காட்டுவாங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம பையன் சண்டை போட்டு அவனுங்களை பொழந்திருப்பான். தேவையில்லாம எதுக்கு அவனுக்கு உன் கூட வந்து சண்டை போட்டானுங்க, ஏதாச்சும் அவனுக்கு கிட்ட வம்பு பண்ணியான்னு கேட்பான். அப்படி பண்ணி சண்டை போட்டிருந்தா பரவாயில்லையே, நம்ம பயலோட ஹேர் கலர் அவனுக்கு பிடிக்கலையாமா, அதனால சண்டைக்கு வந்திருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அதே நிலைமை தான் நினைக்கிறேன் அப்படின்பா. ஏன்னா ஆளு கொஞ்சம் பல்கா நார்மலா இல்லாம பயங்கரமா இருக்கான்ல. சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு அவன் பேரு சேடுன்னு இவன் தான் வைப்பான். ஏன்னா அந்த பேரு தான் அவனுக்கு சூட்டபிளா கூலா இருக்காமா. அதுக்கப்புறம் அந்த சேடுங்கிறது யாரோட பேரு என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டே போவானுங்க. இதெல்லாமே சேடுக்கு கனவு மாதிரி வரும். ஏன்னா பையன் பாத்தீங்கன்னா சேஃப்டியா ஒரு வேர் ஹவுஸ்ல போய் தூங்கி இருப்பான். என்ன நானும் கிளவனுங்க மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு கிளம்ப போவான். அந்த டைமுங்கும் போது வெளியில ஆளுங்க வந்துட்டானுங்க. அதாவது எல்லா இடத்தையும் தேடிட்டானுங்க. இனி இந்த வேர் ஹவுஸ் மட்டும் தான் பெண்டிங். அப்படியே பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா டோரை தட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. உள்ளதான் நம்ம பையன் லாக் பண்ணி வச்சிருக்கான்ல, அதனால உடைக்க முக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது சேடு அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். ஏன்னா இங்க இருந்து தப்பிச்சு போக ஜன்னல் எதுவும் இல்ல. ஏன்னா அது ஒரு வேர் ஹவுஸ். அவனுக்கு என்னன்னா இவனுக்கு தட்டுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டான். இல்லன்னா இன்னைக்கு டேவே எனக்கு ஒஸ்டா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம் உடச்சுக்கிட்டு வருவானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம யமடா ஒரு உருண்டை ஒன்ன காமிச்சு இதை சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்கும். சொல்ல போனா அது ஒரு ஸ்பெஷலான நியூட்ரிஷனல் டானிக். ஸ்குவாட் 4ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ரொம்ப அவசரமான டைம்ல எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவானுங்க. பட் அதுல எலும்பு கூடு சிம்பிள் போட்டிருந்தவன நம்ம பயலுக்கு நம்பிக்கையே இல்ல. ஒன்னும் பதட்டப்படாதீங்கன்னு அவனே வாயில தூக்கி போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பானா. ஒரு டிஃபரன்ஸும் தெரியலையே பானுங்க. நான் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் பாருங்க, வாங்க போவாம்பா. அப்படி ஒண்ணு தெரியலையேன்னா என் மூஞ்ச பாருங்க, என் முதுக பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதும்பா. ஆமா இவர் ஊட்டியில பறிச்சுட்டு வந்த கொய்யால அப்படியே தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. அப்படி கிளம்பினவனுங்க ரெஞ்சி அபரை கூட சண்டை போட்டானுங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. சுத்தி முத்தி பார்த்தாங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. எப்படியும் எனிமி சண்டை போட்டுட்டு இங்க இருக்க மாட்டானுங்க, எங்கேயாச்சும் எஸ்கேப்பா இருப்பானுங்கன்னு நினைச்சு வேற இடத்துல தேடிட்டு இருக்காங்க போல. சரி கிளம்பலான்னு சொல்லும் போது பாருங்க நான் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருப்பான். ஏதாச்சும் சொன்னா கிண்டல் பண்ணுவானா. இச்சிகோ பிடிச்சி காதை திருகுன்னு திருகி விட்டுருவான். இப்ப என்னன்னா மத்தவங்க எல்லாரும் சேஃப்டியா இருக்காங்களான்னு ஒரு பீதி இருக்கும். ஆனா இஷிடோவும் இனோவும் இவனை விட 100 மடங்கு புத்திசாலிகளாமா. அதனால எப்படி எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு சொல்லுவான். அப்படின்னா அவங்கள விட நீ 100 மடங்கு முட்டாளான்னு காஞ்சு கேட்பான். அதுக்கு அதானப்பா அர்த்தம்னு யமடா குறுக்க வந்து மியூசிக் போட்டவொடனே நீ திருந்த மாட்டலன்னு சொல்லி காதை இன்னும் திருகுன்னு திருகுவான். எப்படியும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் எனிமீஸை பீட் பண்ண முடியாதுன்னு. அதனால அவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க. சேடை பத்தி கவலையே இல்லை, அவன் எப்படியும் சிச்சுவேஷனை சமாளிச்சுக்குவான். அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இச்சிகோவால சேடோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. எப்படி அவன் தோக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதும்பா. ஏன்னா அவன் சண்டை கட்டிட்டு இருக்கான், அதனால தான் அந்த பிரஷர் அவனால ஃபீல் பண்ண முடியுது. அட வேற ஒண்ணும் இல்ல, கதவை உடைச்சிட்டு வந்தானுங்கல்ல, அவனுக்கு எல்லாத்தையும் நம்மால பந்தாடிட்டான். அதுல ஒருத்தனை பிடிச்சி சென்சாய்க்கு எங்க இருக்கு என்னன்னு விசாரிப்பான். ஏன்னா கடைசியா இவங்கிட்ட தகவல் சொன்னவன் ரூக்கியா அங்கதான் இருக்கான்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால இவனை பொழந்துகிட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். நல்ல வேலை உண்மையான இடத்த சொல்லிட்டான். சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்புவானா. அப்ப அந்த ஆமை மட்டும் என்ன பண்ணிருக்கணும், என்ன அடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போறான். சரி நல்லவனாதான் இருப்பான் போலன்னு ஒண்ணு விட்டுருக்கணும். இல்ல சண்டை போறதுக்கு தெம்பு இருந்தா டே ஒண்டி கொண்டி வாடா நீயா நானு பாத்துடலான்னு மறுபடியும் சண்டை கூட்டு சண்டை போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு ஓட விட்டு கத்திய வச்சு பின்னாடி வெட்ட போவான். நம்மால கத்திய பிடிச்சி மடக்கி விட்டோன்னே மன்னிச்சிருங்க நீ கொண்டாதீங்கன்னு ஒரு 100 டைம் மன்னிப்பு கேட்பான். இனிமேட்டு இப்படி பண்ணாத, பண்ணினா மண்டை இருக்கும், ஆனா ஃபுல் மண்டை இருக்காது, சாக்கறதன்ட்டு கிளம்பிடுவான். இங்க நம்ம பயிலும் ஒரு வழியா வந்துட்டானுங்க. இனி படியேறி மேல போக வேண்டியதான். இவன் இங்க ஒரு சைடு ஏறிட்டு இருப்பான், அங்க சேடு ஒரு சைடு படிக்கிட்டு ஏறிட்டு இருப்பான். எப்படியும் அந்த ஒயிட் பில்டிங் பக்கத்துல வந்துட்டானுங்க. சோ இப்படி சேடு வந்துட்டு இருக்கத நனோவா அப்படிங்கிறவ அவளோட கேப்டனான ஷுன்சுயி கிட்ட சொல்லிடுவா. பரவாயில்லையே வந்துட்டானா, சரி நான் போறேன்பா. அவன் நான் வேணா போய் சண்டை போடுறேன்பா. ஆல்ரெடி வெளியில இருந்து வந்த ஆளுங்கெல்லாம் இவங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இதுல இவனும் வேற போய் தோத்துட்டு வந்தானா நல்லா இருக்காதுல்ல. உன் தோல்வியான ஃபேஸ பார்க்க எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நீ சண்டைக்கு போக வேண்டாமா தங்கம்பா. பொட்டனிலே ஒரு போடு, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க வீணா போனவனே கிளம்புடாம்பா. ஒன்னு கவலைப்படாத, நான் போய் சண்டை போட போறதுல என்ஜாய் பண்ண போறேன். என்ன நான் கதகளி அடி ரொம்ப நாள் ஆச்சு, தூரமா இருந்து வேடிக்கை பாருன்ட்டு போவான். இங்க இச்சுகோவோட டீம் படிக்கட்டுல வேகமா மேல ஏறி போயிட்டு இருப்பாங்க. அங்க ரூக்கியா கவலையோட
அதோட உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம சோலி முடிஞ்சுன்னு. இவனுங்களும் ஏறானு ஏறிக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்குடா இவ்வளவு பெரிய படிக்கட்டு, பைத்தியக்கார பயலான்னு புலம்பிக்கிட்டே படிக்கிட்டே ஏறும்போது அவனுக்கு 2 பேரும் ஸ்லோவா இருப்பானுங்க. யமடா பாத்தீங்கன்னா வேகமா மேலே ஏறுவான். ஏன்னா அந்த டானிக்கோட பவர் சொன்னல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க அம்மானா. இப்பதான் அவனுங்களுக்கே புரிய வருது. அப்படின்னா உண்மையா தான் சொல்லியிருக்கான்னு. இப்படி அடிச்சு புடிச்சு மேல வந்து சேர்ந்தாச்சு. எப்படி ஒரு 100-150 பேர் இருக்கானுங்க. பொலந்துடலான்ட்டு வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. என்னடா நடக்குது இங்க? சரி ஓகே, எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னா ஈஸியா ரூக்கியாவை கூப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வேகமா போகும்போது தான் சட்டானா அவனுங்க மேல பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து இறங்கும். அப்படியே நகர முடியாம ஃப்ரீஸ் ஆயிருவானுங்க. இந்த அளவுக்கு பவரானு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருப்பானுங்க. ஏன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு பவர் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. யாரு பண்றா என்னன்னு மேல பார்த்தா போன எபிசோட்ல மேல ஒருத்தன் படுத்துட்டு கிடந்தானே முள்ளமுட்டி தலையன், அவன் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது யாரு என்னன்னு இன்னும் முழுசா காட்டல. இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அது யாருன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த முள்ளு மண்டை கிட்ட நம்ம பையன் ஜெயிக்க போறானா இல்ல சண்டை போட்டு குத்து வாங்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.